கோவையில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்குங்க. கோவையில் தெற்கு மாவட்டத்தில் உள்ள கிணத்துக்கடவு பகுதியில் ஒரு முக்கியமான பாஜகவுடைய தலைவர் வீடு வந்து தீக்கிரையாகி எரிஞ்சு சாம்பலாயிருக்குங்க. நல்ல வேளை அங்கே எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை. முக்கியமாக இந்த தகவல் அறிஞ்சு களத்திற்கு பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள், அதாவது மாநில லெவலில் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் அந்த தலைவருடைய வீட்டிற்கு சென்று என்ன நடந்தது அப்படின்னு நலம் விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாயை முதற்கட்டமாக ஒரு செலவுக்கு கையில் வச்சிங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். அதாவது பாஜக கோவை தெற்கு மாவட்ட கிணத்துக்கடவு கிழக்கு மண்டல தொழில் பிரிவு ஒன்றிய தலைவர் ராசு என்கின்ற ராமசாமி மற்றும் லட்சுமணசாமி அவர்களுடைய வீடு தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டு முழுவதும் சேதமடைந்து இதை அறிஞ்சதும் தேசிய செயற்குழு உறுப்பினரும் ஹிந்து தர்ம போராளியுமான நம்மளுடைய திரு ஹச் ராஜா அவர்கள், நம்மளுடைய கோவை தெற்கு முன்னாள் மாவட்ட தலைவர் திரு கே வசந்தராஜன் அவர்களும் மற்றும் நம்ம கோவை தெற்கு மாவட்ட தலைவர் தற்போது தலைவராக உள்ள திரு ஆர் சந்திரசேகர் அவர்களும், அது மட்டும் இல்லாமல் அங்கு உள்ள மண்டல தலைவர்கள் திரு சுரேஷ்குமார் அவர்கள் மற்றும் பல முக்கிய பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாம் அங்கு வந்து அந்த எரிந்த சாம்பலான அந்த வீட்டை வந்து பார்வையிட்டிருக்காங்க. முக்கியமாக ஹச் ராஜா அவர்கள் அங்கே பார்வையிட்டு அந்த பாஜக தலைவருடைய வீட்டு அந்த பாஜக தலைவரை வந்து சந்தித்து, ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாஜக கட்சி உங்கள் பின்னாடி இருக்கும், நீங்கள் எதுக்கும் கலங்க வேண்டாம் அப்படின்னு கையில் 50,000 ரூபாய் பணம் ரொக்கத்தை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுதான் பாஜகவை பொறுத்தவரை அனைவருமே ஒரு குடும்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், ஒரு சித்தாந்தத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பாஜக தொண்டனையும், அடிமட்ட லெவலில் உள்ள தொண்டனையும் பாஜக கட்சி கைவிடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே சான்று. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பாஜக தொண்டனும் ஆமாண்டா நான் பாஜக கட்சியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரிவிக்க விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முக்கியமாக இந்த தகவல் அறிந்து உடனே அங்கே கோவை கிணத்துக்கடவு பகுதிக்கு வந்த நம்ம ஹச் ராஜா அவர்களுக்கு நம்ம மனதார வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் சென்னையில் ரொம்ப பிஸியாக வந்து கட்சி பணிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க கமலாலயத்தில். இருந்தாலும் இந்த தகவலை கேட்டு உடனுக்குடன் அங்கே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.